வந்து அவங்க அந்த ஃபைலிங் டூல் வச்சு ஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி எடுக்கிறாங்க. அந்த சைட்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு சாஃப்டன் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த டூல் வச்சு ஃபைல் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூஸிங் த நெயில். ஸோ எந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து நெயில் வந்து வேணும், இதை வந்து நம்ம சூஸ் பண்ணுங்க. இந்த நெயில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப நேரோவாக வேணும், இல்லை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து அந்த நெயில்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட நெயிலுக்கு வந்து எது பர்ஃபெக்டாக வந்து அந்த சைஸ் வந்து ஃபிட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபைனலைஸ் வந்து பண்ணணும். இப்போ வந்து நெயிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் சத்யாவுக்கு வந்து இவ்வளோ லாங்காக வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட லென்த்தை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சத்யா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து எனக்கு வந்து அந்த எண்ட் வந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ண அதே ஷேப்பை அதே ஸ்டைலுக்கு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த நெயிலை வந்து லென்த்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு அந்த ஷேப் வந்து செட் பண்ண போகிறாங்க. ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு யூவி எல்இடி லைட்டில் வந்து இப்போ வந்து அந்த நெயிலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து செட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒரு லைட் ரேஸ் வந்து வர்றதுனால ஸோ அது வந்து பெர்மனெண்ட்டாக இந்த நெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மந்த் வந்து அப்படியே வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன வந்து வேலை செஞ்சாலும் வந்து அது வந்து எனாமல் போகிறது, வெளியில் வந்துடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுவுமே ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டாக பெர்மனெண்ட் ஃபார் 1 மந்த்துக்கு வந்து இந்த நெயில் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால் இந்த யூவி லைட்ஸ்லலாம் காமிச்சு அதோட கம்ப்ளீட்டாக வந்து அது வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக வந்து 2-3 தடவைக்கு மேலேயே வந்து இந்த யூவி லைட்ஸில் வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த எனாமல் மாதிரி வந்து ஃபஸ்ட் கோட் மாதிரி வந்து போட்டு திருப்பி அதை வந்து யூவியில் வச்சு இது மாதிரி கம்ப்ளீட்டாக அதை வந்து செட் பண்ணணும். பிகாஸ் 1 மந்த்துக்கு நீங்கள் என்ன வந்து ஒர்க் பண்ணாலும் சரி, எது இது பண்ணாலும் அது வராமல் வந்து இருக்கணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து அந்த நெயிலுக்கு வந்து கொடுக்குறாங்க. Oh, builder gel. Wait. Show this.
நம்ம இப்போது ஃபைனல் ப்ராசஸ் கிட்ட வந்துட்டே இருக்கோங்க. எஸ், இப்போ சூஸிங் த நெயில் பாலிஷ் கலர். ஸோ இந்த நெயில் பாலிஷ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் கிடையாது, ஜெல் நெயில் பாலிஷ் தான் போடணும். ஸோ போட்டால் தான் அந்த க்ளாஸி ஃபினிஷ் எல்லாம் நமக்கு வரும். ஸோ இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்க நெயில் எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா ஜெல் நெயில் எக்ஸ்டென்ஷன். ஸோ நெயில் எக்ஸ்டென்ஷன்லேயே 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று ஜெல் நெயில் எக்ஸ்டென்ஷன், இன்னொன்று அக்ரலிக் நெயில் எக்ஸ்டென்ஷன். நாங்கள் அக்ரலிக் நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணலை. ஸோ ஜெல் தான் பண்ணுறோம். ஸோ ஜெல் இப்போ ஒரு மாதத்துக்குனா அப்படியே நமக்கு அந்த க்ளாஸி ஃபினிஷ் அதெல்லாமும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அக்ரலிக்கும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ப்ராசஸ் தான். நீங்கள் அக்ரலிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸோ அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் மெத்தட் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுவும் ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் சூஸ் பண்ண கலர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கடையில் சஜஸ்ட் பண்ணதே ஒரு கிளிட்டர், அதாவது ஆல்டர்னேட் ஃபிங்கர்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டிசைன்ஸ் நம்ம கொடுக்கலாம், நம்மளோட சாய்ஸில் கொடுக்கலாம். இல்லைனா அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறோமோ அவங்க அதே மாதிரி எக்ஸ்டென்ஷனில் பண்ணி கொடுப்பாங்க. மேபி சில பேர் பார்த்திங்கன்னா நெயில் ஆர்ட்டெல்லாம் பண்ணுவாங்க. லைக் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரா கூட பண்ணுவாங்க. பட் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக கேட்டிருந்தோம். லைக் ஒரு இதில் டார்க் ஷேடும் ஒரு இதில் அந்த சில்வர் கிளிட்டர்ஸ் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி டார்க் கலர்ஸ் அண்ட் கிளிட்டர்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் டிசைன்ஸ் கூகுள்லேருந்து எடுத்து கொடுத்தாலும் சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி நெயில் எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் நாங்கள் எந்த ஷாப்பில் எந்த சலூனில் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மன்னத் பியூட்டி சலூன். இந்த சலூன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே விலாக் போட்டிருப்பேன் டிடிக்னான்னு. ஸோ அந்த டிடிக்னா அவங்க நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மன்னத் சலூன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சலூன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சலாம் ஸ்ட்ரீட்டில் தோப்பி வாப்பா பிரியாணி ஷாப் இருக்குங்க. லைக் பாஸ்கின் ராபின், தோப்பி வாப்பா எல்லாம் அந்த ரோட்லேயே தான் இருக்குது. ஸோ அது பின்னாடி அந்த தோப்பி வாப்பா பில்டிங்லேயே மெஸ்ரைன் ஃப்ளோரில் இந்த ஷாப் இருக்குது. ஒன் மோர் லேண்ட்மார்க் சொல்லணுன்னா அல்சஃபா சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த அல்சஃபா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பில்டிங் இந்த மன்னத் சலூனோட பில்டிங் இருக்குங்க. ஸோ எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சது பார்த்திங்கன்னா தோப்பி வாப்பா பிரியாணி ஷாப். ஸோ தோப்பி வாப்பா பிரியாணி ஷாப்பில் மெஸ்ரைன் ஃப்ளோரில் தான் இந்த ஷாப் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது நெயில் எக்ஸ்டென்ஷன் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு வாங்க. சூப்பராக உங்களுக்கு பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hours to 1:45 minutes வரைக்கும் நமக்கு ஆச்சுங்க. ரொம்ப பேஷண்ட்டாக ரொம்ப பொறுமையாக தான் நமக்கு பண்ணிவிட்டாங்க. பிகாஸ் இது உங்களுக்கு 1 monthக்கு அதே மாதிரி பெர்மனெண்ட்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ ரொம்ப காஷியஸாக தான் பண்ணிவிட்டாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் டோட்டலி இந்த நெயில் எக்ஸ்டென்ஷனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 dirhams உங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இன்க்ளூடிங் த ஜெல் கலர் நம்ம எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 dirhams 2 கைக்கும் சேர்த்து பண்ணிவிட்டாங்க. ஸோ வெரி வெரி ரீசனபிள் ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். நிறைய ஷாப்பில் இன்னுமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் தாங்க நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்காவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷுவராக இந்த மன்னத் சலூன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வரலாம். ஸோ இந்த மன்னத் சலூனோட காண்டாக்ட் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் வேணுமோ எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நிறைய பேக்கேஜஸ் காம்போஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ லைக் அரவுண்ட் 15 சர்வீஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 110 dirhamsக்குள்ளே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸும் இந்த ஷாப்பில் எப்போவுமே இருக்கும் 365 days. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது நல்லா பியூட்டி கான்ஷியஸில் இருக்கீங்க, நல்லா பர்ஃபெக்டாக பண்ணணும், ஹேர் கலரிங் பண்ணணும், ஸ்ட்ரைட்டன் பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணணும், ஸ்கின்னுக்கு ஃபேஷியலில், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்வீஸ் இருக்குங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி விடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஷாப்பை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி கண்டிப்பாக வரலாம். ஃபைனலி பார்த்திங்கன்னா நெயில் எக்ஸ்டென்ஷனோட ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. 2 ஹேண்ட்லேயும் முடிச்சாச்சுங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. உங்கள் யாருக்காவது பண்ணணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ ஃபைனலி வந்து இந்த வீடியோவை எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் யாருக்காவது நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து மனத் பியூட்டி சலூன் வந்து வாங்க. அபுதாபியில் இருக்கிறவங்க, அதுவும் அபுதாபி சிட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டாடா பை, ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.